இன்னைக்கு நம்ம ரேக் சீரிஸோட டே 3ல இருக்கும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாட் ஆர் எம்பாடிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டா கம்ப்யூட்டருக்கு நம்ம டைரக்டா கொடுத்தா கம்ப்யூட்டரால அந்த டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்க முடியுமா? சிம்பிள் ஆன்சர் முடியாது. கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியுமா தெரியும்? ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். இப்போ கேட், டாக், கிங் அப்படின்ற வேர்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தோன்னே மீனிங் புரிஞ்சிடும். பட் கம்ப்யூட்டருக்கு அது எல்லாமே ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் மட்டும் தான். ஸோ எல்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? வேர்ட்ஸை நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வெர்ட் ஆன நம்பர் இருக்குல்ல, அது பேர் தான் எம்பாடிங்ஸ். இப்போ நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஒரு ஃப்ரூட்னு. பட் கம்ப்யூட்டருக்கு அப்படிலாம் தெரியாது. ஏ தனியா, பி தனியா, இன்னொரு பி தனியா, எல் தனியா, இ தனியா. அதை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லுமே ஒரு கேரக்டர்ஸ், அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன தெரியாம பண்ணுவோம்? முன்னாடி சிம்பிளா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்பிள் அப்படின்னா அதுக்கு 1 சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வேற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கேட் அப்படின்னா அதோட வேல்யூ 1, டாக் அப்படின்னா அதோட வேல்யூ 2. ஸோ இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரான அனிமல்ஸ். பட் ஆனா அதுக்கான ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. லைக் 1 and 2க்கு செமாண்டிக் மீனிங்கா எதுவுமே கிடையாது. இது இந்த மாதிரி கேசஸ் தான் எம்பாடிங் உள்ள வந்துச்சு. எம்பாடிங்னா வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸோட மீனிங்கை ரெப்ரசென்ட் பண்ற நியூமரிக்கல் வெக்டார்ஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றது. இப்போ நம்ம இந்த கேட்டை எதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு யூனிக் நம்பர் கிரியேட் ஆகும். லைக் 4, 6 ஆர்எல்ஸ் பாயிண்ட்ஸ்ல 0 பாயிண்ட், -0.4 இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ்ல கிரியேட் ஆகும். ஒரு n நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் கிரியேட் ஆகும். அதான் எம்பாடிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ எம்பாடிங்ஸ் அப்படின்னா யூஸ்வலி வெக்டார்ஸ் மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி எனி நம்பர்ஸ் லைக் 0.5, 0.6 இந்த மாதிரி நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு வெக்டார்ஸ் இப்படி நம்பர்ஸ் இருக்கும். எல்லா வேர்ட்ஸுக்குமே யூனிக்கான வெக்டார் கிரியேட் ஆகும். ஆனா இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன தெரியுமா? சிமிலர் மீனிங் இருக்கிற வேர்ட்ஸ் சிமிலர் வெக்டார்ஸா கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிங், குயின் எடுத்துக்கலாம். முன்னாடி சொன்ன கேட், டாக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கேட் அண்ட் டாக். ஸோ நம்ம ரேண்டமா இது பண்ணும்போது நம்பரிங் பண்ணும்போது 1 and 2ன்னு சொல்லிட்டு நம்ம நம்பரிங் பண்ணோம். அதே இது நம்ம எம்பாடிங்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது போத் ரெண்டுக்குமே சிமிலரான வெக்டார்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு வெக்டாரை கேட்டோட வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸுக்கு ஆல்சோ சிமிலரா இருக்கும். லைக் 0.7 ஆர் 0.5.55 அந்த மாதிரி சிமிலரா இருக்கும். ஸோ இதான் மெயின் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எம்பாடிங்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா கிங், குயின், பிரின்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வெக்டார் க்ளோஸா இருக்கும். பட் ஆனா கார், பனானா இந்த மாதிரி இதெல்லாம் டிஃபரெண்ட் மீனிங் அண்ட் டிஃபரெண்ட் வேர்ட்ஸ். இதுக்கெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் வெக்டார்ஸ். ஸோ இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹாப்பி, ஜாய். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங். பட் ஆனா அதுல இருக்க ஸ்பெல்லிங் மட்டும்தான் வேற. ஹாப்பியும் ஒரே மீனிங் தான், ஜாயும் ஒரே மீனிங் தான். பட் ஸ்பெல்லிங் தான் டிஃபரெண்ட். ஸோ வெக்டார் ஹாப்பிக்கும் சரி ஜாய்க்கும் சரி க்ளோஸ் ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ஏஐல கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் அப்படின்னு கொடுத்தோம்னா எம்பாடிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நியரஸ்ட் வெக்டாரை அது மார்க் பண்ணி வச்சுக்கும். லைக் கிரிக்கெட்டோட நியரஸ்ட் வெக்டார் நல்லா இருக்கலாம். லைக் பேட், பால் ஆர் எனி டீம் நேம்ஸ் லைக் ஆர்சிபி, சிஎஸ்கே அந்த மாதிரி டீம் நேம்ஸ் ஆர் பிளேயர் நேம்ஸ், விராட் கோலி, தோனி அந்த மாதிரி பிளேயர் நேம்ஸ் இந்த மாதிரி நியரஸ்டா இருக்கிற வெக்டார்ஸை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதை நம்ம வெக்டார்ஸ் வெறும் வேர்ட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சென்டென்ஸ்க்கு ஆல்சோ நம்ம எம்பாடிங்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விராட் ஸ்கோர்ட் செஞ்சுரி, இது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா, இது ஒரு சென்டென்ஸ். ரெண்டாவது சென்டென்ஸ் என்னன்னா விராட் ஸ்கோர்ட் 100. ஓகேங்களா, ஸோ விராட் ஹிட் 100 வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு சென்டென்ஸோட மீனிங்கும் ஒண்ணுதான். விராட் கோலி 100 அடிச்சாங்க, அதான் ரெண்டு சென்டென்ஸோட மீனிங்கும். இப்போ நம்ம எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது விராட்டுக்கு தனியா ஒரு எம்பாடிங்ஸ் கிரியேட் ஆகும், விராட்டுக்கு மட்டும் தனியா ஒரு எம்பாடிங்ஸ் கிரியேட் ஆகும், சேம் விராட்டுக்கு மட்டும் தனியா எம்பாடிங்ஸ் கிரியேட் ஆகும். ரெண்டுமே கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். பிகாஸ் அதுக்கு லெட்டர்ல இருந்து எல்லாமே ஒன்று. ஸோ கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கோர்டு அண்ட் ஹிட். இது நம்ம ஹிட் நிறைய மீனிங் இருக்கு. அடிச்சாங்க, ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய மீனிங் இருக்கு. ஸோ ஹிட் இந்த சென்டென்ஸோட பார்க்கும்போது ஸ்கோர்டு ரெண்டுக்கும் இருக்கிற எம்பாடிங்ஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். விச் மீன்ஸ் வெக்டார் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். 100 and செஞ்சுரி வெக்டார்ஸ் ஆல்சோ சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம செமாண்டிக்ஸை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இது ரெண்டோட சிமிலாரிட்டி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சேமா வரும். ஸோ அதனால
நம்ம இந்த ரெண்டோட மீனிங்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா ரேக்ல வந்துட்டு எம்பாடிங் செய்ய தெரியுமா இம்பார்ட்டன்ட். நம்ம ரேக்ல ஸ்டோர் பண்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவோம். யூசர் கொரி வந்தா இப்போ வந்து ஒரு யூசர் கொரி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு யூசர் கொரி தராங்கன்னா அந்த கொரியை நம்ம ஃபர்ஸ்ட் எம்பாடிங்கா கன்வெர்ட் பண்ணுவோம். அந்த கொரியை எம்பாடிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த எம்பாடிங்கா நம்ம வெக்டார் டிபில செக் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நேரா அதை நம்ம ரிட்ரீவல் பண்ணிட்டு யூசருக்கு அவுட்புட்டா கொடுத்துருவோம். ஸோ அதனாலதான் ரேக்ல எம்பாடிங்ன்றது ஒரு கீ அண்ட் மெயின் கான்செப்ட். ரேக்ல ஹார்ட் வந்து எம்பாடிங். ஸோ இவ்வளவு நேரம் நம்ம தியரிட்டிக்கலா பார்த்தோம் எம்பாடிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ எப்படி இது கன்வெர்ட் ஆகுது, எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனா கோலாப்ல பார்க்கலாம். ஸோ இந்த கோலாபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். ஸோ தட் நீங்களும் ரன் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ லைன் பை லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட இந்த எம்பாடிங் கன்வெர்ட் பண்ற கான்செப்ட்டுக்கு ரெண்டு முக்கியமான லைப்ரரிஸை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்னு scikit learn. ஸோ சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை எம்பாடிங் வெக்டரா கன்வெர்ட் பண்ற யூஸ் பண்ண போற ஒரு மாடல் அது. செகண்ட் இருக்கிற கொசைன் சிமிலாரிட்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டு வெக்டார்ஸ் எவ்வளவு சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது. கொசைன் சிமிலாரிட்டி ரெண்டு வெக்டார்ஸ் வந்து எவ்வளவு சிமிலரா இருக்குன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்றது யூஸ் பண்றதா கொசைன் சிமிலாரிட்டி. இந்த லைன்ல நம்ம எம்பாடிங் மாடலை லோட் பண்றோம். ஆல் மினி LM L6 வெர்ஷன் 2 அப்படின்றது ஒரு ப்ரீ ட்ரைன்ட் எம்பாடிங் மாடல். இதுல ஆல்ரெடி மில்லியன்ஸ் ஆஃப் சென்டென்ஸை ட்ரைன் ஆகியிருக்கும். லைக் நீங்க இங்க பார்க்கலாம், அது நம்ம ஒன்ஸ் இம்போர்ட் பண்ணோடனே அது எப்படி ரன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மில்லியன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இதுல ஆல்ரெடி ட்ரைன் ஆகி தான் இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்குதுல்ல, விராட் கோலி ஸ்கோர்ட் செஞ்சுரி, ஹிட் அ செஞ்சுரி, ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஐ லவ் பிளேயிங் கிரிக்கெட், இதெல்லாமே வந்துட்டு சாம்பிளுக்கு கிரியேட் பண்ண சென்டென்சஸ். இதுல சென்டென்சஸ்க்கு எம்பாடிங் ஜெனரேட் பண்ண போறோம். இந்த சென்டென்ஸுக்கு தான் வந்து நம்ம எம்பாடிங் ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ இது வந்து இருக்கிறதுலே முக்கியமானது. எம்பாடிங் ஷேப்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த எம்பாடிங் ஷேப் என்ன தெரியுமா பண்ணுது? அதுக்கு முன்னாடி இந்த எம்பாடிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாடல் டாட் என்கோட் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குதுல்ல, இதான் வந்து இந்த ஃபுல் கோட்லயே வந்துட்டு இம்பார்ட்டன்டான லைன். இது என்ன பண்ணுதுன்னா டெக்ஸ்ட்டை வெக்டார் கன்வர்சேஷனா வெக்டாரா மாத்துது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ விராட் ஸ்கோர்ட் செஞ்சுரின்னு இருக்கா, அதை ஒரு வெக்டாரா மாத்துது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 0.12 அந்த மாதிரி ஒரு மேத் வெக்டாரா மாத்துது. நெக்ஸ்ட் இந்த ஷேப்பை பிரிண்ட் பண்ண போறோம், எத்தனை எம்பாடிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டலா 4 லைன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லைன்லயும் வந்துட்டு 384 பிளஸ் நம்பர்ஸ் இருக்குது. 384 நம்பர்ஸ் இருக்குது. மொத்தம் டோட்டலா 4 சென்டென்சஸ். ஸோ இந்த 4 and 384ன்றது எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 384 நம்பர்ஸ் இருக்குது மொத்தமா அந்த எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட. நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா சிமிலாரிட்டி மேட்ரிக்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா எல்லா எம்பாடிங்ஸையும் கம்பேர் பண்ணுது. இங்கே தான் ரெண்டு சென்டென்ஸ் மீனிங் சிமிலரா இருந்தா ஸ்கோர் ஹையா வரும். ரெண்டு சென்டென்ஸோட மீனிங் சிமிலரா இருந்தா ஸ்கோர்ஸ் ஹையரா வரும். நெக்ஸ்ட் நம்ம ஒரு அவுட்டர் லூப் போடுறோம். எதுக்குன்னா எல்லா சென்டென்ஸையும் ஐட்ரேட் பண்றதுக்கு வேண்டி ஒரு அவுட்டர் லூப் போடுறோம். அண்ட் தென் அந்த அவுட்டர் லூப்புக்குள்ள ஒரு இன்னர் லூப் போடுறோம். எதுக்குன்னா ஒரு சென்டென்ஸை மற்ற சென்டென்ஸோட கம்பேர் பண்றதுக்கு. லைக் இப்போ வந்து விராட் ஸ்கோர் செஞ்சுரி இதையும் விராட் ஹிட் செஞ்சுரி கம்பேர் பண்றதுக்கு வேண்டி நம்ம ரெண்டு லூப் போட்டிருக்கோம் இப்போ. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சிமிலாரிட்டி பிட்வீன் சொல்லிட்டு சும்மா ஒரு ஹெட்டிங் பிரிண்ட் பண்றதுக்கு வேண்டிய சிமிலாரிட்டி பிட்வீன் சொல்லிட்டு அந்த ஹெட்டிங்கை போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஹெட்டிங் இங்க வந்துட்டு டிஸ்பிளே இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸ், அதாவது எந்த சென்டென்ஸ் செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எடுத்துப்போம். இப்போ விராட் கோலி ஸ்கோர்ஸ் செஞ்சுரி இந்த சென்டென்ஸை மட்டும் எடுத்துட்டு இந்த சென்டென்ஸை வச்சு மிச்சிருக்க 3 கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் ஹிட்டை வச்சு மிச்சிருக்க 3, ஆப்பிளை வச்சு மிச்சிருக்க 3, ஐலோ வச்சு மிச்சிருக்க 3 கம்பேர் பண்ணுவோம். ஸோ திஸ் ஓவர் அண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வேண்டி நம்ம இது போட்டிருக்கோம். அப்படியே இது வந்தோம் அப்படின்னா இது வந்து சிமிலாரிட்டி ஸ்கோரை பிரிண்ட் பண்றதுக்கு வேண்டி இந்த ரவுண்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ்ல வரும் 0 பாயிண்ட் ஆர் 1 பாயிண்ட் வரும். அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு வேண்டி சிமிலாரிட்டி ஆஃப் ரவுண்ட் ஆஃப் போட்டு அதுல மேட்ரிக்ஸை போட்டு 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம. இது 3 என்னன்னா 3 டெசிமல் வேல்யூ வரைக்கும் ஷோ பண்ணும். லைக் இங்க பார்க்கலாம் நீங்க 7.52 0.7.52 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 பாயிண்ட்ஸ் வருதா. ஸோ இந்த மாதிரி ஷோ பண்றதுக்கு வேண்டி நம்ம இது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொரி பார்ட், இதான் முக்கியமான பார்ட். சர்ச் பார்ட், யூசர் வந்து சர்ச் கொரி கொடுக்குறாங்க. விராட் ஸ்கோர் 100, இதான் நம்மளோட சர்ச் கொரி. இதான் நம்மளோட சர்ச் கொரி. ரேக்ல யூசர் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தோன்னே என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிற எல்லாமே செக் பண்ணி பார்க்குது. விராட் ஸ்கோர் செஞ்சுரி, விராட் ஸ்கோர் செஞ்சுரி ரெண்டுக்கும் இருக்க சிமிலாரிட்டி 100% கரெக்ட். ஆனால் ரெண்டுமே ஒரே லைன் தானே. ஸோ 100% நம்மளுக்கு காட்டுது. நெக்ஸ்ட் விராட் ஸ்கோர் செஞ்சுரி
விராட் ஹிட் 100. ரெண்டுக்கும் சிமிலாரிட்டி எவ்வளவு இருக்கு? 75% சிமிலாரிட்டி இருக்கு. நான் ரெண்டுமே ஈக்குவல் மீனிங் கரெக்டா தான் வருது நம்மளுக்கு. அடுத்தடுத்து வரதுக்குலாம் பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி கம்மியா வருது. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கோடிங்கோட நெக்ஸ்ட் பார்ட், அதாவது இருக்கிற 4 லைனும் வந்து 4 லைனும் கூட கம்பேர் ஆகி மொத்தம் 16 லைன் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு அவுட்புட்டா. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு வந்தோம் அப்படின்னா கொரி எம்பாடிங். இது என்ன பண்ணுதுன்னா யூசர் கொரியையும் எம்பாடிங்கா கன்வெர்ட் பண்ணுது. ஜஸ்ட் நம்ம இங்க வந்து சிமிலாரிட்டி மட்டும் செக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். யூசர் கொடுத்த கொரி இங்க இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதை ஃபர்ஸ்ட் நம்ம எம்பாடிங்கா கன்வெர்ட் பண்ணணும்ல. ஏன்னா வந்துட்டு உள்ள ஸ்டோர் இருக்க எல்லாமே வந்துட்டு எம்பாடிங்ஸா மட்டும்தான் இருக்கு. ஸோ தட் யூசர் கொரியும் எம்பாடிங்கா கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். அதான் நம்ம இந்த ஸ்டெப்ல பண்றோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் கொரி சிமிலாரிட்டி செக் பண்ணி பார்க்கிறோம். கொரி எம்பாடிங்ஸை எல்லா சென்டென்ஸோட கம்பேர் பண்ணுது. இந்த லைன் கொரி எம்பாடிங்ஸை, அதாவது யூசர் கொரிய எல்லா சென்டென்ஸோடையும் கம்பேர் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு யூசர் கொரிய பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். யூசர் கொரிய பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொரி சிமிலாரிட்டி ஆஃப் 0. இது என்ன பண்ணுதுன்னா சிமிலர் ஸ்கோர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. சிமிலர் ஸ்கோரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதாவது எடுக்குது சிமிலர் ஸ்கோர்ஸை. நெக்ஸ்ட் இந்த இது என்ன பண்ணுதுன்னா ஷார்ட்டட் ரிசல்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட்டை ரேங்க் பண்ணுது. ஹையஸ்ட் சிமிலாரிட்டி டாப்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு கோலி ஹிட் 100, அது வந்துட்டு 0.91 வந்துச்சு அப்படின்னா அது டாப்ல வரும். லைக் நீங்க இங்கேயே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது சிமிலாரிட்டி ஸ்கோர் கோலி ஹிட் 100, அதான் வந்து சிமிலாரிட்டி. அதுக்கு ஸ்கோர் எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60% வந்திருக்கு, அது டாப்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 45%, அது செகண்ட் டாப். அப்புறம் 13%, அது தேர்ட் வந்திருக்கு. அந்த லாஸ்ட் ஒன் வந்து 0.24%, which means 0.2%, அது லாஸ்ட்ல வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ரேங்க் பண்ணிருக்கோம் இது எல்லாத்தையும். ஸோ ஃபைனலா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கோட்ல நடக்கிறது டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, எம்பாடிங்ஸா கன்வெர்ட் ஆகுது, மீனிங் ஆஃப் சிமிலாரிட்டி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, மோஸ்ட் ரிலவென்ட் சென்டென்ஸை ஃபைண்ட் பண்ணுது. இதுதான் ராக் சிஸ்டமோட கோர் ஒர்க்கிங் ஆஃப் எம்பாடிங்ஸ். ஸோ சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அந்த கோடிங் என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. செகண்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்துட்டு எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணுது. தேர்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணுதுன்னா எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு மீனிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ரெண்டு சென்டென்ஸோட கம்பேர் பண்ணுது. மீனிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ரெண்டு சென்டென்ஸோட கம்பேர் பண்ணுது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பா என்ன பண்ணுதுன்னா யூசர் கொடுத்த கொரியோட இருக்கிற எம்பாடிங்ஸ் எவ்வளவு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து நம்மளுக்கு ரிசல்ட்டா தருது. இதான் அந்த கொரி அந்த கோட் பண்ணது பைத்தான் கோட். இந்த பைத்தான் கோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் பேசிக்ஸ் ஆஃப் எம்பாடிங்ஸ். இதை பத்தி தெரிஞ்சாலே நம்மளுக்கு போதும். நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல நம்ம இன்னும் டீப்பா ரேகை பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் 3 days தான் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரேகை பத்தி ஒரு சுமார் இன்ட்ரோ பார்த்தோம். செகண்ட் டே வந்துட்டு எல்எல்எம்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ எம்பாடிங்ஸை பத்தி பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலா வரும்போது லாஸ்ட் 3 to 4 days வந்துட்டு நம்ம ஒரு மோஸ்ட்லி எல்லா கான்செப்டும் கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி ஒரே கோட்ல யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து எல்எல்எம் மட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். செகண்ட் கோடிங்ல வந்துட்டு இப்போ நம்ம எம்பாடிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணிருக்கு. பிளஸ் ரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கம்பைன் பண்ணிருக்குது. ஸோ எல்லாமே நம்ம வந்து மொத்தமா ஒரு வீடியோல பார்த்துடலாம். ஸோ தட் நம்மளால ஒரு ரேக்னா என்ன, எப்படி ரேக் ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து ஃபுல் எண்ட்ல தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.